யார் இந்த குற்றத்தை செய்தார் என்று கண்டுபிடிப்பது மிக 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 அவசியம். ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது முதலீடு அதிகம், ஒவ்வொருவருடன் உழைப்பு அதிகம். அந்த உழைப்பை ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னாலே அது தவறான ஒரு செயல். ஏன்னா அந்த தொட்டு பார்க்கும்போது திருட்டு விசிடியே நம்மளால் தடுக்க முடியல. அப்போ திருட்டு விசிடியாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ படம் லீக் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த அரசு இப்போ இருக்கிற காபந்து அரசு இது போலீஸ் தரப்பில் அதனுடைய சைபர் கிரைம்லையும் சரி, போலீஸ் கமிஷனர்ஸை உடனடியாக பார்க்கணும். இந்த இன்டெலிஜென்ஸ் பீப்புள் ஷுட் பி ஆக்டிவேட்டட், இமிடியட்லி ஃபைண்ட் அவுட் ஹூ டிட் திஸ் கிரைம். இதில் ஒன்று நான் சொல்ல எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு என்னென்னா, இது அரசியலாக்கக்கூடாது. ஆதவ் அர்ஜுன் என்பவர் எதை பார்த்தாலும் அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றார். இது அரசியல் அல்ல. நீங்கள் அரசியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் படம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஜக்கு பாயின்னு ஒரு படம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரிலீஸ் ஆச்சு. ஒரே நாளில் வி லாஸ்ட் அபவுட் 15 crore rupees. அப்போ இதே கலை உலகம் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் அன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்து விட்டேன். அன்றைக்கி நான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு காரணம் நான் சுட்டி காட்டலை. நாம் எதற்காக எதை பயன்படுத்த வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அது உடனே இன்றைக்கி இருக்க மத்திய ஆட்சியாளர் தான் செய்கிறார் என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் இதை உடனடியாக காவல்துறையும் சரி, சைபர் கிரைமில் உடனடியாக கண்டுபிடிச்சு யார் குற்றவாளி என்று மக்களுக்கு தெரியப்படுத்துவது நல்லது. ஆனால் அரசியல் ஆதாயம் காண வேண்டாம் என்று நான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்றைக்கி தாவாக்காக்கு அது அரசு தான் செஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெளிவாக நீங்கள் உங்கள் பாலிசிஸ், கொள்கை, கோட்பாடுகள் எடுத்துரைத்து அரசியல் செய்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பண்ணாலும் இது அரசு தான், உங்களை அது மட்டும் தான் கண்டுக்க தெரியும். நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் இதுவரை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் மோர் அபவுட் டிவிகே பிகாஸ் ஐ டோன்ட் கன்சிடர் தம் அஸ் எனி கைண்ட் ஆஃப் பாலிசிஸ் உள்ள ஒரு கட்சியாக நான் அதை பார்க்கல. குற்றம் சொல்லியே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. யார் இந்த குற்றத்தை செய்தார் என்று கண்டுபிடிப்பது மிக 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 அவசியம். ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது முதலீடு அதிகம், ஒவ்வொருவருடன் உழைப்பு அதிகம். அந்த உழைப்பை ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னாலே அது தவறான ஒரு செயல். ஏன்னா அந்த தொட்டு பார்க்கும்போது திருட்டு விசிடியே நம்மளால் தடுக்க முடியல. அப்போ திருட்டு விசிடியாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ படம் லீக் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ இதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த அரசு இப்போ இருக்கிற காபந்து அரசு இது போலீஸ் தரப்பில் அதனுடைய சைபர் கிரைம்லையும் சரி, போலீஸ் கமிஷனர்ஸை உடனடியாக பார்க்கணும். இந்த இன்டெலிஜென்ஸ் பீப்புள் ஷுட் பி ஆக்டிவேட்டட், இமிடியட்லி ஃபைண்ட் அவுட் ஹூ டிட் திஸ் கிரைம். இதில் ஒன்று நான் சொல்ல எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு என்னென்னா, இது அரசியலாக்கக்கூடாது. ஆதவ் அர்ஜுன் என்பவர் எதை பார்த்தாலும் அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றார். இது அரசியல் அல்ல. நீங்கள் அரசியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் படம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஜக்கு பாயின்னு ஒரு படம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரிலீஸ் ஆச்சு. ஒரே நாளில் வி லாஸ்ட் அபவுட் 15 crore rupees. அப்போ இதே கலை உலகம் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான் அன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்து விட்டேன். அன்றைக்கி நான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதற்கு காரணம் நான் சுட்டி காட்டலை. நாம் எதற்காக எதை பயன்படுத்த வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அது உடனே இன்றைக்கி இருக்க மத்திய ஆட்சியாளர் தான் செய்கிறார் என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனால் இதை உடனடியாக காவல்துறையும் சரி, சைபர் கிரைமில் உடனடியாக கண்டுபிடிச்சு யார் குற்றவாளி என்று மக்களுக்கு தெரியப்படுத்துவது நல்லது. ஆனால் அரசியல் ஆதாயம் காண வேண்டாம் என்று நான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இன்றைக்கி தாவாக்காக்கு அது அரசு தான் செஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெளிவாக நீங்கள் உங்கள் பாலிசிஸ், கொள்கை, கோட்பாடுகள் எடுத்துரைத்து அரசியல் செய்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பண்ணாலும் இது அரசு தான், உங்களை அது மட்டும் தான் கண்டுக்க தெரியும். நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் இதுவரை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் மோர் அபவுட் டிவிகே பிகாஸ் ஐ டோன்ட் கன்சிடர் தம் அஸ் எனி கைண்ட் ஆஃப் பாலிசிஸ் உள்ள ஒரு கட்சியாக நான் அதை பார்க்கல. குற்றம் சொல்லியே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. 41 பேர் நாங்கள் கொலை பண்ணல, கவர்மெண்ட் தான் கொலை பண்ணிட்டாங்க. பர்சனல் லைஃப்பை எடுத்து இவங்க தான் பண்ணுறாங்க இப்படின்னு சொல்கிறது, it doesn't have anything to do with the people of the state or the country.